வெல்கம் டு சபேஷன் ஜியோகிராஃபி. இன்றைக்கி நம்ம நந்தி ஹில்ஸ், பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற நந்தி ஹில்ஸை ட்ரெக் வழியாக நம்ம போகிறோம். இந்த நந்தி ஹில்ஸ் ட்ரெக்கிங் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரெக்கிங். இந்த ட்ரெக்கிங் வந்து நாங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது சுல்தான்பேட் அப்படின்னு நந்தி ஹில்ஸுக்கு கீழே ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த சுல்தான்பேட்லேருந்து நாங்கள் இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இந்த நந்தி ஹில்ஸ் ட்ரெக்கிங்கை பண்ண போகிறோம். இந்த ட்ரெக்கிங் ஒரு 500 மீட்டர் எலவேஷனாக நாங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒரு 1000 மீட்டர் எலவேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 1500 மீட்டர் எலவேஷன் வரைக்கும் போக போகிறோம். ஒரு 500 மீட்டர் எலவேஷன் கெயின் இருக்கும். இது எங்களோட ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரெக்கிங், கவினோட ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங். இந்த நந்தி ஹில்ஸ் எப்படி வர்றது, எப்படி இந்த ட்ரெக்கிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நிறைய இதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது நந்தி ஹில்ஸ் போகிறது ட்ரெக்கிங் வழியாக. பட் இந்த சுல்தான்பேட்டு தான் ஒரு ஃபுல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து 0 to 500 மீட்டர் எலவேஷன் வந்து நம்ம கெயின் பண்ணுறோம். இந்த சுல்தான்பேட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த இடத்துக்கு எப்படி வரணும், எப்படி இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நந்தி ஹில்ஸோட அடிவாரம் இந்த போகநந்தீஸ்வரர் டெம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு பப்ளிக் பார்க்கிங் மாதிரி. இதில் நம்ம வண்டியை விட்டுட்டு 2 வீலரோ 4 வீலரோ நம்ம ட்ரெக்கிங்கை வந்து ஆரம்பிக்கலாம். சுல்தான்பேட்லேருந்து 3 வெஹிக்கிளை பார்க்கிங்கில் விட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே நமக்கு ஆட்டோ கிடைக்கும் டெம்பிள் கிட்டேருந்து. அந்த ஆட்டோவில் ஏறி சுல்தான்பேட் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரு, அதுதான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெக்கிங்கு பண்ணுறதுக்கு மேலே நம்ம உச்சிக்கு போகிறதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆகலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் வரும். ஸோ 1 கிலோமீட்டர் 1 ஹவர் ஆகும். இது ஆனால் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான். ஒரு 1000 ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம இந்த ட்ரெக்கிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதுதான் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. எங்களுக்கு மேபி ஒரு 4 ஹவர்ஸ் ஆகலாம். இது எங்களோட ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரெக்கிங், ஃபஸ்ட்டு சைல்டு ட்ரெக்கிங்னு கூட வச்சுக்கலாம். எங்களுக்கு 3 வயசில் இந்த 500 மீட்டர் ட்ரெக்கிங்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஈஸி ட்ரெக்கிங் தான். ஃபேமிலியோடலாம் இதை சூப்பராக நீங்கள் பண்ணலாம். கவின், இந்த மலை ஏறிடுவியா ஃபுல்லாக? ஃபுல்லாக ஏறணுமா மேலே? எக்ஸைட்டடாக இருக்கான். அப்படியே எல்லா ட்ரக்கிக்கும் பழகிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாகவே நாங்கள் டாப்பை ரீச் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸில் 11 கிளம்பணும். இப்போ மணி 1 ஆகுது. 2 ஹவர்ஸில் இந்த 500 மீட்டர் எலவேஷனை நாங்கள் கெயின் பண்ணிட்டோம். இப்போ நந்தி ஹில்ஸோட டாப்பில் இருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த நந்தி ஹில்ஸில் என்னென்ன இருக்குன்னு. இந்த நந்தி ஹில்ஸ் மேலே இருக்கிற ஒரே ஹோட்டல் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டோட மயூரா பைன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதில் காட்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணலாம். அதோட ப்ரைஸ் 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் இது. இந்த மாதிரி காட்டேஜ் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம தங்கலாம் 1 டே. இந்த மாதிரியான ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். மார்னிங் இப்போது மிட்டேங்கிறதுனால மதியானம் 1 மணிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. பட் மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக க்ளவுடியாக சி ஆஃப் க்ளவுட் ஃபீல் நமக்கு வரும்.
இந்த சைட்லேருந்து நம்ம சன்ரைஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ நந்தி ஹில்ஸு வந்து ஸ்டே பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மயூரா டாப் அப்படிங்கிற இந்த மயூரா பைன் டாப் அப்படிங்கிற இந்த கேடிடிசி ஹோட்டல்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஒன் டே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். रील में नहीं, मैं हकीकत में देखे होता वीडियो देखे तो आए हैं वीडियो में मैं खुद बना के मैं दिखाता हूं अब पूरा प्रोग्राम आते पूरा नीचे हो ऐसा दोनों बच्चे बड़ा तो बड़ा बोतल ये की कोड ये गधौरी இந்த நந்தி ஹில்ஸு ஒரு குறிப்பிடத்தக்க காலம் வரைக்கும் சோழர்களால் ஆளப்பட்டிருக்கு. கிபி 11ஆம் நூற்றாண்டு, அதாவது ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த நந்தி ஹில்ஸ் வந்து சோழர்கள் கைவசம் இருந்துச்சு. அவங்க நிறுவன நந்தி தான் இந்த நந்தி. அதனால தான் இதுக்கு வந்து நந்தி ஹில்ஸ் அப்படின்னு பேர். இந்த நந்தி வந்து பெரிய நந்தி 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் நிறுவப்பட்டிருக்கு. இங்கே இன்னொரு சிவன் கோவில் கூட இருக்குது. இந்த நந்தி ஹில்ஸ் மேலே யோக நந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஒரு சோழர்கள் கட்டின கோவில். இது கிபி 11ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் கட்டின ஒரு பழமையான கோவில். அதோட கரையில் தான் நின்றுட்டுருக்கு இந்த புஷ்கரணியில். உள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அலோடு இல்லை, அதனால் உள்ளே எடுக்க முடியல. பட் இது வந்து ஒரு சிவன் அம்பாள் இருக்கிற ஒரு கோவில், நல்ல ஒரு பழமையான கோவில். நாங்கள் ஏறும் போது 1 மணி 2 மணி அளவில் வெயிலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 மணிக்கு அப்புறம் மழை வந்து என்டையர் சினாரியாவே மாற்றிருச்சு. ஃபுல்லாக க்ளவுடு, மிஸ்ட்டு, ரெயின், ட்ரிஸ்லிங்கு பாருங்க. இப்போ வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நந்தி ஹில்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் மான்சூனில் வாங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த நந்தி ஹில்ஸ் ட்ரெக்கிங் ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டாக சூட்டபிள் ஆகிற ஒரு ட்ரெக்கிங்கு. ஜஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். ஈவன் நீங்கள் பிபிஸை கூட கூப்பிட்டு வரலாம். எல்லாருக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நீங்கள் நந்தி ஹில்ஸு பெரும்பாலும் சன்ரைஸ் ட்ரெக்கிங், அந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்குறதுக்காக எல்லோரும் வருவாங்க. அந்த நேரத்தில் காலையில் ரொம்ப இது பெங்களூரோட வீக்கெண்ட் டெஸ்டினேஷனாக இருக்கிறதுனால செம்ம கூட்டமாக இருக்கும் வெளில வர்றதுக்கு. ஸோ அதை பண்ணாமல் நீங்கள் காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு நீங்கள் இது இங்கே ரீச் பண்ணிட்டு இந்த ட்ரெக்கிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நந்தி ஹில்ஸ் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த நந்தி ஹில்ஸ் வீக்கெண்ட் ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னாக்கா ஃபேமிலியோட, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப அட்வென்ச்சர் பார்த்தோம்னா அட்வென்ச்சர் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஃபேமிலிக்கு இது வந்து சூப்பராக சூட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.